மாநகராட்சி ஆணையாளர்களை சந்தித்து கோடை காலத்தில் ஏற்படுகின்ற குடிநீர் பிரச்சனை ஒரு இடத்தில் கூட மாவட்டத்தில் வரக்கூடாது என்பதற்காக இன்றைய தினம் சேலத்தில் வந்திருக்கின்றேன். அவர்களை மதியம் சந்தித்து கோடை காலத்தில் எல்லா பகுதிக்கும் தங்குதடை இன்றி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்குவதற்காக இன்றைய தினம் வந்திருக்கின்றேன். இப்போ தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இன்னைக்கு பாமகவும் நீங்களும் சேர்ந்து முதல் கட்டமாக ஒரு ஆலோசனை கூட நடத்தி, அதாவது முதல் கட்டம் இல்லை, நான் தான் சொல்கிறேன். தேர்தல் வந்துட்டா அதிகாரிலாம் அழைச்சி பேச முடியாது. கோடை காலம் பருவமழை சரியாக பொழியாத காரணத்தினால நம்முடைய மாவட்டத்தில் பல இடங்களில் குடிநீர் பிரச்சனை ஏற்படும் என்று என்னுடைய கவனத்திற்கு வந்த காரணத்தினாலே இந்த கோடை காலத்தில் அனைத்து பகுதி மக்களுக்கும் தங்குதடையின்றி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் சேலம் வந்திருக்கின்றேன். இந்த வந்திருக்கின்ற நிகழ்ச்சியில் அவர் தகவலை தெரிந்து கொண்டு முதலாக கூட்டணி அமைச்ச பிறகு நான் சேலத்திற்கு வருகின்ற காரணத்தினால மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்களும், பாட்டாளி மக்களுக்கு சேர்ந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மற்றவரும் பாட்டாளி மக்களுக்கு சேர்ந்த பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்களும் எனக்கு மரியாதை நிமித்தமாக என்னை சந்திப்பதற்காக வந்து மரியாதை செலுத்தியிருக்கின்ற ஒழிய முதற்கூட்டம் இது அல்ல. இது தற்செயலாக நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு சேலம் மாவட்டத்திற்கு வந்த பொழுது நான் முதலாக வந்த காரணத்தினாலே முதல் கூட்டணி அமைச்சு நம்முடைய மாவட்டத்துக்கு வருகின்ற காரணத்தினால பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என்னை சந்தித்து சென்றிருக்கின்றனர். கூட்டணி வந்து இழுபறியாவே இருக்கு. நேத்தி கூட பிரேமலதா அவர்கள் வந்து 37 எம்பிக்களும் ஒண்ணுமே, அதாவது நீங்க எல்லா பத்திரிகையிலும் ஊடகங்களும் பார்த்தா உடனே இழுபறின்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறாங்க. யாரும் இழுபறியெல்லாம் கிடையாது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது அவங்க 37 எம்பிக்களும் ஒண்ணுமே செய்யல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பேச்சுவார்த்தை அவங்க பேசுறாங்களே, அது தவறா? அதான் நீங்கள் குண்டம் கொண்ட கேள்வி கேட்குறீங்க. அதெல்லாம் இல்லை. அதாவது நல்லா நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறேன், நான் பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதாவதுங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது பல்வேறு விமர்சனங்களை வைப்பார்கள். கூட்டணி அமைக்கின்ற பொழுது தான் ஒருமித்த கருத்து ஏற்படும். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அந்த தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் வைகோ இருக்கார். எந்த அளவுக்கு திமுக வசப்பாடுனார் உங்களுக்கு தெரியுமா? இப்போ எந்த அளவுக்கு பூழ்ந்து பேசுகிறாரு. பத்திரிகையில் போட மாட்டேங்கிறீங்க, தொலைக்காட்சியில் காட்ட மாட்டேங்கிறீங்க, எங்களை மட்டும் கேள்வி கேட்குறீங்க. அதோட யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவர்கள் என்ன சொன்னாங்க? எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது தட்டி கேட்போம், நல்லதை செஞ்சால் பாராட்டுவோம், சில நேரத்தில் எங்களுக்கு கொள்கைக்கு மாறுபட்டால் பேசுவோம் என்றுதான் சொல்லியிருக்காங்க இல்லையா, எதிர்க்குன்னு சொல்லல. அதில் பாருங்க, கடைசி பேரால் நான் படித்து பார்த்தேன், நல்லவே வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது நாடாளுமன்ற தேர்தல், இது வந்து சட்டமன்ற தேர்தல் கிடையாது. இது மத்தியிலே ஆட்சியில் யார் வர வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட தேர்தல். எனவே அந்த தேர்தலில் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி அமைக்கின்ற நோக்கமே, இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 130 கோடி மக்கள் கொண்ட மிகப்பெரிய நாடு. இந்த நாட்டிற்கு பிரதமராக வரீங்க ஒரு வலிமையான, திறமையான, அனுபவமிக்க ஒருவர் பதவியேற்க வேணும். அது எங்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பை கருதி மக்களுக்கு யார் பாதுகாப்பாக இருப்பார்கள், யார் பிரதமராக வந்தால் சிறப்பான பாதுகாப்பை தர முடியும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்தால்தான் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்று நாங்கள் எங்களுடைய எண்ணத்திலே தோன்றிய காரணத்தினால், எங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் எண்ணிய காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பல்வேறு கட்சிகள் இன்றைக்கு இணைந்திருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சி முதலாக எங்களோடு தோழமை கொண்டது. அதற்கு பிறகு பாரதிய ஜனதா, அதுக்கு பிறகு புதிய தமிழகம், இன்னும் பல்வேறு கட்சிகள் எங்களோடு கூட்டணியிலே இடம்பெற இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலே அதிக இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம். தலைமைச் செயலகத்தை கட்சி அலுவலகமா மாத்திட்டாரு. நேற்றுக்கு வந்து கே.சி. பழனிசாமியை தலைமைச் செயலகத்தில் வச்சு இணைச்சிருக்காங்க. இது கட்சி அலுவலகமா மாத்திட்டாங்கன்னு சொல்லி ஆளுநர்கிட்ட இன்னைக்கு திமுக சார்பில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்களே சார். எப்பொழுதும் பொய் புகார் கொடுப்பதுதான வேலை.
ஏங்க அவர் நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், எங்கே எந்த பட்சியில் எந்த கட்சி பத்திரிகையில் அவரை கட்சியில் சேர்த்தாலும் வந்திருக்குது? எந்த கட்சி பத்திரிகை கொடுத்தோம்? நாங்கள் பேட்டி கொடுத்தோமா? நாங்கள் ஏதாவது தகவல் கொடுத்தோமா? இவர்களுக்கு ஏதாவது ஒரு தீனி வேணும். உங்களை போல் இருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கணும், பத்திரிகை செய்தி வரணும், ஒரு தவறான செய்தி கொண்டு வருவதற்காக இந்த மாதிரி நிகழ்ச்சி. அவர் ஏற்கனவே ஒரு நாடாளுமன்ற பணியாற்றியவர், எங்களை வந்து சந்திக்கிறார். அதில் என்ன தவறு இருக்குது? எதிர்க்கட்சி தலைவர் கூட ஸ்டாலின் கூட சந்திச்சுட்டு தான் போனார். எவ்வளோ தூரம் சந்திச்சிருக்காங்க? கோரிக்கைகள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அந்த பொதுமக்கள் ஒரு முதலமைச்சரை சந்திப்பதற்கு அனைத்து உரிமையும் இருக்குது. அந்த உரிமையின் அடிப்படையில் எங்களை வந்து சந்தித்தார். எங்களிடத்தில் சில கோரிக்கைகளை வச்சிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் சந்தித்தார் ஒழிய கட்சி நீதியாக கிடையாது. நாங்கள் கட்சியில் எங்கே இணைஞ்சணும்? எந்த பத்திரிகையில் வந்திருக்குது? நாங்கள் கொடுத்துருக்குறோமா? இவராக ஒரு கற்பனையை தேடிக்கிறாங்க, எப்படியாவது இந்த கட்சி மீது பழி சுமத்தணும். அதில் தான் இருக்கிறாங்களே ஒழிய வேறு ஒன்றுமே அதில் கண்டுபிடிக்க முடியாது. ஊத கண்ணாடி வச்சு தேடி தேடி பிடிச்சா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன் எங்களுக்கு அவ்வளோ பெரிய கட்சி அலுவலகம் இருக்குது, நாங்கள் கட்சியில் சேர்த்த மாட்டோமா கொண்டு போய்? அதே எங்களுக்கு இடம் இருக்கின்றது. நாங்கள் கட்சியில் யார் வந்தாலும் அங்கே சேர்ப்பதற்கு அங்கே தான் அழைத்து கொண்டு சேர்ப்போம். அதில் எந்த வித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அவர் தவறான கருத்தை செஞ்சிருக்கிறாங்க. அதாவது நாங்கள் தான் சொல்கிறோமே, இன்னும் சில கட்சிகள் எங்களோடு வந்து அணிய இருக்கிறாங்க. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அவர் தான் ஏற்கனவே அந்த நம்முடைய தேமுதிகவுடைய பொறுப்பாளர் சுதீஷ் அவர்கள் அழகாக சொல்லிக்கின்றார். உங்களுடைய பத்திரிகையிலையும் உங்கள் கூடத்தில் நானும் பார்த்தேன். அதுதான் தேமுதிக கூட்டணி சேர முடியாம திமுக வந்து வியூகம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது தேவையில்லாத கேள்வி. அது அவையில் தான் கேட்டுக்கணும். 7 பேர் விடுதலை சொல்லி இன்னைக்கு மனித சங்கிலி போராட்டம் கூட நடத்துறாங்க. அதாவது எங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்தின்படி நாங்கள் செயல்பட்டு விட்டோம். இன்றைக்கு எண்ணி பாருங்க, எவ்வளோ நாள் அவர்கள் சிறையில் இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது. எப்போதாவது அவள் வந்து பரவல் விட்டுறதுக்கு முயற்சி செஞ்சாங்களா? பரவல் விட்டாங்களா? நாங்கள் தான் வந்து அதை உடல்நலை கருதி பரவல் விட்டோம். அதே போல் அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று அமைச்சரவை கூட்டி ஒருமனதாக முடிவேற்று நாங்கள் மேதக ஆளுநருக்கு அனுப்பி வச்சோம். ஏன் திமுக அனுப்பல? அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்கள்ல. அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு என்னால் சொல்ல முடியும். மறைஞ்ச காரணத்தினால சொல்ல நான் வாய்ப்பு இல்லை. அதில் என்ன எழுதியிருக்காருன்னு ஒரு காலகட்டத்தில் நான் வரும்போது சொல்கிறேன். ஏன்னா அது என்னவோ பேசிகிட்டு இருக்கிறேன், எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. ஆக அவர்கள் வந்து இவருடைய விடுதலைக்காக எந்த சிரத்தையும் எடுக்கவில்லை. அதுக்கு மாறாக அந்த அமைச்சரவையில் சில முடிவுகளை எடுத்துருக்கிறாங்க. அது ரிக்கார்ட்லேயே இருக்குது. அமைச்சரவை கூட்டத்திலே பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஒருவரை மட்டும் விடுதலை செய்ய வேண்டும் என்று அந்த அமைச்சரவை கூட்டத்திலே முடிவு எடுத்து அதை கைப்பட எழுதியிருக்கார் மறைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே. எங்களை பற்றி பேசுவதற்கு எந்தவித அருகதையும் தகுதியும் அவர்கள் கிடையாது. நாங்கள் மனப்பூர்வமாக அவளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கருதி நாங்கள் அமைச்சரவையில் முடிவு பண்ணி அவள் விடுதலை செய்வதற்காக ஒருமனதாக முடிவு செய்ய அமைச்சர் கூட்டத்தில் நிறைவேற்றி மேதகு ஆளுநருக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம். அதே போல் அவள் உடல்நிலை சரியில்லாத பொழுது எங்களுடைய அவருடைய தாயார் இடத்திலே மனு கொடுத்த பொழுது அவருக்கு பரவல் விட்டோம். மீண்டும் அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, அதையும் நாங்கள் கொடுத்தோம். ஆகவே நாங்கள் அவளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். வேண்டுமென்றே சில பேர் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக கீழ்த்தரமான அரசு செய்கிறார்கள். அதாவது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், வேணுமென்னே திட்டமிட்டு செய்யறாங்க. யாரு செய்யறா மனித சங்கிலி? சொல்லுங்க பார்க்கலாம். யார் செய்யறா அதை சொல்லுங்க. யார் செய்யறா அதை சொல்லுங்க. நீங்க இப்ப யார் செய்யறா மனித சங்கிலி போராட்டம்? யார் செய்யறா? எந்த அமைப்பு செய்தா சொல்லுங்க. நீங்க யாரோட கூட்டணி இருக்கிறாங்க? ஏன் அவெல்லாம் ஆளுங்கிற போது ஏன் கேட்கல கேள்வி? இப்போ மட்டும் எங்களை கேள்வி கேட்குறீங்களே. நாங்கள் வந்து அமைச்சரவை கூடி முடிவெடுத்து இப்போ மேலே ஆளுங்க அமைச்சிட்டோம். அவர்கிட்ட அதிகாரம் இருந்தது இல்லை. அப்போ ஏன் இவெல்லாம் கேள்வி கேட்கல? கூட்டணியில் இடம் பெற்றிருந்தாங்களே. இப்போ தான் இவரெல்லாம் கண்ணுக்கு தெரியுதா? எத்தனை ஆண்டு காலம் சிறையில் இருந்தாங்க, அப்போலாம் எண்ணி பார்க்கல. இப்போ தேர்தல் வருது, தேர்தலுக்காக இப்படிப்பட்ட நாடகம் நடிக்கிறாங்க. உண்மை உணர்வுபூர்வமாக நன்மை செய்யணும்னு கடுகளவு கூட கிடையாது. உண்மையிலேயே அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றதா அவர்கள் கூட்டணி இருக்கின்ற பொழுது, அதிகாரம் இருக்கும் பொழுது இவரெல்லாம் வற்புறுத்தி அந்த தீர்மானத்தில் இடம்பெற செஞ்சிடலாம். தீர்மானத்தில் என்ன வந்திருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அமைச்சர்கள் என்ன நடத்திருக்குன்னு இதெல்லாம் வேணும்னு நாடகம் அடிக்கிறாங்க, மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. நன்றி, வணக்கம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.